தக்ஷனுக்கு பொறுக்க முடியாத கோபம் உண்டாயிற்று. உள்ளே சென்று மகளை பார்க்கவோ பேசவோ அவனுக்கு மனம் வரவில்லை. மனம் குமுறியவனாய் பூதகணங்களை பார்த்து, அடே, என்னை யாரென்று உணராது பேசிவிட்டீர்கள். நீங்கள் போற்றும் சிவன் யார்? எனக்கு மருமகன். அவன் அல்லவா எனக்கு மரியாதை தந்து என்னை வணங்க வேண்டும். நான் அவன் முன் சென்று தொழுது நிற்பதா? நீங்கள் இவ்வாறு பேசவில்லை. அந்த சிவன் இவ்வாறு உங்களை பேச செய்திருக்கிறான். என்னை அவமானப்படுத்தும் விதமாக இங்கே உங்களை கொண்டு நிறுத்தச் செய்த அவனை இனி எவரும் வந்து வணங்காமலும் துதிக்காமலும் புகழாமலும் இகழும்படியும் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக திரும்பிவிட்டான். அரண்மனையை அடைந்ததும் தக்ஷன் தேவர்கள் அனைவரையும் தன் இருப்பிடம் வருமாறு அழைத்தான். தேவர்களே, கைலாயம் சென்று மகளையும் மருமகனையும் கண்டால் எங்களிடையே ஏற்பட்ட பிளவு மறைந்து விடும் என்று சொன்னீர்களே. கைலாயம் சென்ற எனக்கு எத்தகைய வரவேற்பு கிடைத்தது தெரியுமா?